வழக்கம் போல தாங்க இன்னைக்கே என்னோட வொர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில எந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சு, கோலம் போட்டு, வெளியில தொடச்சு விட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு, அம்மாவுக்கும், மச்சானுக்கும் டிஃபன் செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி மாவுல வெங்காயம், மிளகாய தாளிச்சு கொட்டி பணியாரம் ஊத்திடலாம். பணியாரம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு ஒரு தண்ணி சட்னியும் அரைச்சு குடுத்துட்டா போதுங்க. எங்க மச்சான்லாம் ஆஹா, ஓஹோன்னு சாப்பிட்டு போயிருவாரு. இந்த மாதிரி வெங்காயம், மிளகாய் தாளிச்சு கொட்டி செஞ்சோம்னாலே, பணியாரம் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. பணியாரக்கல்ல மாவ ஊத்திட்டு இந்த மாதிரி 2 சைடும் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா, பணியாரம் ரெடி. இதுக்கு ஒரு தண்ணி சட்னியும் வச்சு குடுத்தாச்சு. அப்படியே எங்க மச்சானுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு, டெய்லி நீ லெமன் டீயே போட்டு குடுக்குற, ஒரு நாளைக்கு மாத்தி காஃபி போட்டு குடுன்னாரு. அவர் ஃபில்டர் காஃபி தாங்க எப்போதுமே குடிப்பாரு. ஸோ, அதனால ஃபில்டர் போட்டு வச்சாச்சு. 2 ஸ்பூன் காஃபி தூள போட்டு சுடு தண்ணி எடுத்து ஊத்தியாச்சு. அது ஃபில்டர் இறங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலான்னு இன்னைக்கு லெமன் ரைஸ் கிளறியிருந்தேங்க. அத எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பாக்ஸ்ல போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபில்டரும் இறங்கிருங்க. அப்படியே நான் பாலையும் காய்ச்சிட்டேன். இந்த பால் எடுத்து அப்படியே ஃபில்டர் ஆன காஃபிய ஊத்திட்டு, 1 ஸ்பூன் மட்டும் நான் நாட்டு சர்க்கரை போட்டேங்க. சர்க்கரை அதிகம் போட்டுக்க மாட்டாரு. அதனால 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு, ஃபில்டர் அப்படியே ஊத்திட்டு கொஞ்சம் திக்காவே காஃபிய போட்டு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி எடுத்து வச்சாச்சுங்க. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் குடுத்து விடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அன்னாசி பழம் மட்டும் தாங்க இருந்துச்சு. அந்த அன்னாசி பழத்த எடுத்து தோல்லாம் சீவிட்டு, இந்த மாரி கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூளும் போட்டு பெரட்டி அதையும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுத்துடலான்னு பார்த்தா, சுண்டல்லாம் தீர்ந்து போயிருந்தது. அதனால நைட்டே நான் பச்சை பயிர ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்ச பச்சை பயிர கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு, இந்த மாரி வெந்ததும் எடுத்து வடிகட்டி வச்சுட்டு, ஒரு பேன்ல ஆயில் போட்டு கடுகு சேர்த்துட்டு, வெங்காயம், மொளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு, அதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, வடிகட்டி வச்சிருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு, அதையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க. காலையிலத்த வேலையெல்லாம் முடிஞ்சது. இனி மத்தியானத்துக்கு, லஞ்சுக்கு எனக்கு, அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும். டின்னருக்கு என்ன பண்றதுன்னு நான் இப்ப இருந்தே யோசிக்கணும்.